ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிலாம் இப்போ எதுகை முனையில பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இடத்துல விஜய்க்கு பல்வேறு சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கிற சூழலையும் கூட அவருக்கான ஆதரவுன்றது மக்கள் கிட்ட பெருகிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவருடைய கிராஃப் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி மேலே ஏறிட்டு இருந்தது இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிபிஐ விசாரணை ஜனநாயகன் படம் வெளியே வரல. இதுக்கு பிறகு அவர் ஒரு வார்த்தை கூட பிஜேபி அட்டாக் பண்ணி அவர் பேசல. அது பட்ஜெட்டாக இருக்கட்டும், மெட்ரோ திட்டங்கள் நிதி மறுக்கிறதா இருக்கட்டும், எது குறித்தும் அவர் வந்து வாய் திறக்கல. இப்போ கிறிஸ்மஸ் கேக்கு வெட்டி கொண்டாடினாரு போன டிசம்பரில். அதே நாள் அன்னைக்கு வட இந்தியாவில் கிறிஸ்தவர்கள், பாதிரியார்கள், சர்ச்செல்லாம் தாக்கப்படுறாங்க. அதை கண்டித்து அறிக்கை விடலை. திருப்பரங்குன்றத்தில் இந்துத்துவா கோஷ்டியினர் கலவரம் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு இவர் வாயை திறக்கலை. அதனால் அவர் வந்து திமுகவை திரும்ப திரும்ப அதிகமாக திட்டுவதன் மூலமாக எப்படி இந்த மாணிக்கம் தாகூர் ஆட்சியில் அதிகாரத்தில் பகுன்னு ஒரு சுயநல முழக்கத்தை முன் வச்சாரோ, தாவேகா ஜெயிக்கணும், நாம் விஜய் முதலமைச்சர் ஆகணும் இப்படின்ற ஒரு சுயநல முழக்கத்தை தான் வைக்கிறாரே தவிர விஜய் வந்து மக்கள் நலன் சார்ந்த அரசியல் முழக்கத்தை முன்னிலைப்படுத்த உள்ளது. இப்போ அவர் மனைவி அந்த சங்கீதா பிரச்சனைலாம் வந்த பிறகு கண்டிப்பாக அது பெண்கள் மத்தியில் அவர் ரசிகர்களை மாற்ற முடியாதுங்க. அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அரசியலும் தெரியாது. அவங்கள்ட்ட போய் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள் கொள்கை தலைவர் 5 பேரை சொல்லுப்பான்னா எங்கள் தளபதி தான் தலைவர்ன்றுவாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ தொகுதி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 400 தொகுதி இருக்குன்பாங்க. அப்புறம் வந்து எப்படி ஜெயிப்பாரு? அது தளபதி பிஎம்ஆ கூட ஜெயிச்சிருவாரு. பிஜேபி வந்து காங்கிரஸை வந்து விஜய் பக்கம் போறதுக்கு பிஜேபியே முதல்ல விடாது. அதுவும் பிஜேபியுடைய நோக்கம். ஏன்னா காங்கிரஸ் இல்லாத பாரதம் தான் அவங்களுடைய அகில இந்திய அளவிலான அவங்களுடைய நிலைப்பாடு. அப்ப காங்கிரஸ் விஜய் கூட போய் சேர்ந்து இருந்துச்சுன்னா விஜய உண்டு இல்லைன்னு பிஜேபி வந்து பண்ணிடும். இப்போ எந்த சீட்டுக்கு அண்ட் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுல வந்து எந்த லெவலுக்கு இப்போ காங்கிரஸ் திமுகவும் ஒத்து போவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த சீட்டினோட எண்ணிக்கை எவ்வளவு? எண்ணிக்கை வந்து நான் விசாரித்த வரைக்கும் வந்து ஒரு 25-1 ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து மேபி ஒரு 27-29 அவ்வளோ வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே இவங்க கேட்குற 41 கொடுப்பதற்கு திமுக இடமே இல்லை. இப்போ 2014 தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் தனித்து நின்று போட்டியிட்டதுனால தான் பிஜேபி பொன் ராதாகிருஷ்ணன் அங்கே வந்து ஜெயிக்கிறாரு. அதை தாண்டி கொஞ்சம் தூத்துக்குடி, கொஞ்சம் திருநெல்வேலியில் சில பாக்கெட்ஸை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. சொல்லப்போனால் அதனுடைய ஓட் ஷேரை வந்து ஒரு தொகுதி குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த தேர்தல் என்பது ஒரு 4 முனை போட்டி, கடுமையான மூணம்புடைய போட்டின்றதுனால ஒரு 1000-2000 ஓட்டு கூட முக்கியம். அதனால தான் வந்து காங்கிரஸை தக்க வைத்துக் கொள்ள முதலமைச்சர் வந்து விரும்புகிறாரு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். கூட்டணி ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு பக்கம் வந்து உறுதியாகி இருந்தாலும் கூட இந்த தொகுதி பங்கீடுல கொஞ்சம் முட்டல் மோதல்கள் இருக்கு அப்படிங்கிறது, எஸ்பெஷலி திமுக கூட்டணியில திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான விஷயங்கள். நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த செகண்ட்ல வந்திருக்கிற அப்டேட்டா இருக்கிறது அப்படின்றது இப்போ மாணிக்கம் தாக்கூர் வந்து அகைன்ஸ்டா பேசிட்டு இருந்தவர் இப்போ ஒரு ட்வீட் மூலமாக தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு எல்லாரும் கட்டுப்படுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த முட்டல் மோதல்கள் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, திரும்பவும் திமுக கூட்டணியிலேயே காங்கிரஸ் தொடர போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான் அது அப்படின்னு எடுத்துக்கலாமா அவரோட ட்வீட்டை? ஆமாம், நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் முன்வைத்தது அப்படின்னு சொல்லி பல ஊடகங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் முன்வைக்கல. மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் கிரீஷ் சோடங்கர்னு ஒரு 2-3 பேர் தான் இதை பற்றி பேசினாங்களே தவிர காங்கிரஸில் இருக்கக்கூடிய 18 எம்எல்ஏக்களோ மாணிக்கம் தாகூர் தவிர்த்த 9 எம்பிக்களோ இதை பற்றி பேசலை. ராகுலின் நடவடிக்கைகளும் அவங்களுக்கு ராகுல் வெளிப்படையா பேசலையே. இல்ல அதை பேசல, அவர் எதுவுமே சொல்லலை, அவங்களையும் கண்டிக்கல அப்படிங்கிறது வந்து அதுல வந்து ராகுலுடைய அனுமதி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா வந்து சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே அப்படின்ற ஓல்டு காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை தான் நம்பகமா நினைக்கிறாங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இப்போ ராகுல் காந்தி இதை சொன்னாருன்னா கூட இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த காங்கிரஸும் அதை பேசணும். இல்லை 18 எம்எல்ஏக்களும் 10 எம்பிக்களும் செல்வ பெருந்தகை உள்ளிட்டு அனைத்து கோபண்ணா, பீட்டர் அல்போன்ஸு எல்லாரும் வந்து பேசணும். இல்லை திருநாவுக்கரசு எல்லாரும் ஏன் வந்து பேசலை?
அப்போ அவங்களாம் ராகுல் காந்தியை வந்து பேச்சுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. அப்போ இது வந்து ஒரு நோட்டம் பார்க்கறது. அடுத்தது ஒரு தேர்தல் வரும்போது வந்து ஒரு மக்கள் நலனுக்கான ஒரு அரசியல் முழக்கத்தை தான் முன்வைக்கணும். இப்போ திமுக முன்வைத்திருக்கிறது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர். எப்படி ஒன்றிய அரசு தமிழகத்தை ஒடுக்குகிறது, நிதிகள் தர மறுக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேர் எழுப்பிய முழக்கம் தான் காங்கிரஸின் முழக்கமாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு வருது. இது வந்து ஒரு சுயநலன் சார்ந்த ஒரு முழக்கம். இப்போ ஜெயிச்ச மாணிக்கம் தாகூர் வந்து அவர் எம்பி எலெக்ஷனில் சொல்ல வேண்டியது தானே. அப்போ அவர் வந்து பூத் லெவலில் வேலை பார்க்குறதுக்கு கட்டமைப்பு உள்ள திமுக தேவையாக இருக்குது. இப்போ அதனால் எம்எல்ஏ எலெக்ஷனில் அவங்களுக்குலாம் எந்த பலனும் இல்லை. 29 தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. இது இப்படி இருக்குது. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் இருந்து பல எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வந்து பிஜேபிக்கு போயிருக்கிறாங்க. இப்போ மாணிக்கம் தாகூர் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் மட்டும்தான் இந்தியாவில் வந்து பிஜேபி இந்துத்துவாவை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய போரா அப்படின்னு இருக்க காங்கிரஸ் மாநில தலைவர் பிஜேபியில் சேர்ந்திருக்காரு. அவர் சேருவதற்கு முன்னாடி ராகுல் காந்தி ஃபோன் போட்டு பேசுகிறார், நீங்கள் சேராதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பிரியங்கா காந்தி நேரில் போகிறாங்க. அதையும் மீறி அவர் வந்து பிஜேபியில் சேர்ந்து ஹிமந்த் பிஸ்வாஸ் அவரும் வந்து காங்கிரஸ்லேருந்து போனவர் தான். நீங்கள் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத்து எங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் தலைவர்களும் அப்படியே பல்காக வந்து சேர்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட பிஜேபிக்கு கட்சி மாறினவங்களில் 42% பேர் வந்து காங்கிரஸ்காரங்க. அப்போ வட இந்தியாவில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மென் சங்கிகளாக இருக்கிறாங்க. மக்கள் வந்து எதுக்கு மென் சங்கிகளுக்கு ஓட்டு போடணும், ஒன் சங்கிகளுக்கு ஓட்டு போடலான்னு பிஜேபிக்கு போடுறாங்க. அப்போ அதிகாரம்லாம் இதெல்லாம் நம்ம வந்து காங்கிரஸில் பிழைக்க முடியாது, அதனால் நம்ம இந்துத்துவாவை ஏற்றுக்கொண்டு பிஜேபிக்கு போயிடுவோம் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் முடிவெடுக்கிறாங்க. இதில் ராகுல் காந்தி மட்டும்தான் பாராளுமன்றத்திலேயோ வெளியேவோ வந்து இந்துத்துவா, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, மோடியை கண்டித்து பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வட இந்தியாவில் எந்த தலைவர்களும் இல்லை. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓரளவு ஐடியாலஜிக்கலாக இங்கே இருக்குது. கேரளா எடுத்தாலும் சரி, தமிழ்நாடு எடுத்தாலும் சரி, ஓரளவு கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா. அப்போ தென்னிந்தியாவில் வந்து நம்ம காங்கிரஸ் வலிமையை அதிகரித்து கொள்ளணும் அப்படின்ற முறையில் ராகுல் காந்தி நினைக்கிறாரு. ஆனால் அவர் நினைக்கிறதுல என்ன பிரச்சனைன்னா, இங்கே இருக்கிறவங்க தப்பான முறையில் அவரை வழி நடத்துகிறாங்க. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி தரவுகள் பகுப்பாய்வு தலைவர், அவர் வந்து ஏதோ ஒரு டேட்டா எடுத்துகிட்டு தாவேக்காவுக்கு இவ்வளோ % ஓட்டு இருக்குது, இங்கே போனால் அவங்களுக்கு நம்ம இவ்வளோ தருவாங்க. அப்போ கலை யதார்த்தம் தெரியாமல் அவரை வந்து மிஸ்கைட் பண்ணுறாங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம காங்கிரஸ் கட்சி பலம் பெறணும் அப்படின்னு வந்து நினச்சி தான் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் வந்து இன்றைக்கி இந்தியா கூட்டணி உருவாவதற்கும், இந்தியா கூட்டணி ஒரு பேசுபொருளாக இருப்பதற்கும் திமுக ஒரு முக்கியமான காரணம். எந்த மாநிலத்தும் இல்லாத அளவுக்கு 40 எம்பிக்களை வந்து இந்தியா கூட்டணிக்கு கொடுத்தது தமிழ்நாடு மட்டும்தான். வேறு எந்த ஸ்டேட்டையும் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு பதிலாக பிளாக்காக இருக்குது. கேரளாவில் வந்து காங்கிரஸும் சிபிஎம்மும் ஏற்று போட்டிடுறாங்க. வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸும் போட்டிடுறாங்க. டெல்லி, பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் போட்டிடுறாங்க. அப்போ எங்கே வந்து இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது. யூபி, பீகாரில் கூட சொல்லலாம், அங்கே இந்த முரண்பாடு இல்லை. ஆனால் அங்கே ஜெயிக்க முடியலையே இல்லையா? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயித்தாங்க, பீகார் சட்டமன்ற தேர்தலில் தோத்துட்டாங்க. அப்போ ராகுல் காந்தி வந்து இப்படி தவறான முறையில் வழி நடத்தப்படுறாரு. இப்போ அவர் புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ எந்த சீட்டுக்கு அண்ட் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுல வந்து எந்த லெவலுக்கு இப்போ காங்கிரஸ், திமுகவும் ஒத்து போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த சீட்டினுடைய எண்ணிக்கை எவ்வளவாக? எண்ணிக்கை வந்து நான் விசாரித்த வரைக்கும் வந்து ஒரு 25-1 ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து மேபி ஒரு 27, 29 அவ்வளோ வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே இவங்க கேட்குற 41 கொடுப்பதற்கு திமுக இடமே இல்லை. ராகுல் கூட 36+1க்கு இறங்கி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு கொடுப்பதற்கு திமுக வந்து இடம் இல்லை. தேமுதிக வந்திருக்கு, மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்திருக்கு. பெரும்பான்மை பெறணும்னா திமுகவும் நிறைய சீட்டில் போட்டியிடணும். இப்போ ஒப்பந்தம் போடப்பட்ட முஸ்லீம் லீக்குக்கு சீட்டு குறைச்சிருக்காங்க. அதே போல் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ 2 சீட்டு தான் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, மனிதநேய மக்கள் கட்சிக்கு. அப்படி இருக்கும்போது மற்றவர்கள்லாம் குறைத்து கொள்ளணுன்றது திமுகவினுடைய கோரிக்கையாக இருக்குது. அதனால் அந்த அதிகபட்சம் 29-1 அதை தாண்டி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நேற்று சிதம்பரம் அவசரமாக ஸ்டாலினை இந்த கிரீஷ் சோடங்கர் வந்து இங்கே குட்டையை குழப்பிட்டாரு, அவர் வந்து ஸ்மூத்தாக இருந்த கூட்டணியில் ஒரு கலகத்தை விளைவிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் இவரை வந்து அனுப்பியிருக்கிறாங்க.
அப்போ சிதம்பரமோ, பீட்டர் அல்போன்ஸோ, கோபண்ணாவோ, செல்வ பெருந்தகையோ இந்த மாதிரி மற்ற எல்லா காங்கிரஸும் திமுக கூட்டணி வேணும்னு தான் சொல்கிறாங்க. சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கேவும் அந்த முடிவில் தான் இருக்கிறாங்க. அதனால் அதற்கு ராகுல் காந்தி கட்டுப்படுவார் அப்படின்னு தான் தோணுது. இது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ காங்கிரஸ் 41 சீட்டு கேட்குது, அதனால் எனக்கு நீ 60 சீட்டு கேட்கணும் பிஜேபி அங்கே கேட்குது. ஓகே, என்டிஏ கூட்டணியில். நான் ஆக்சுவலாக அந்த என்டிஏக்கு நான் வரேங்க சார். பட் இந்த விஷயத்தில் இப்போது பிரச்சனைகள்லாம் ஓகே, தலைவர்கள் பேசி முடிச்சுக்கிட்டு சீட்லாம் கொடுத்துக்கிட்டாலும் கூட இங்கே தொண்டர்களுக்குள்ள, நிர்வாகிகளுக்குள்ள காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடுவில் ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு வெறுப்பு உருவாயிருக்கு. குறிப்பாக இந்த மதுரை பகுதிகளெல்லாம் எடுக்கும்போது ஒரு வெறுப்பு உருவாயிருக்கு அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய திமுக நிர்வாகிகள், சில தொகுதிகளை சேர்ந்தவர்கள் இந்த காங்கிரஸ் தொகுதி நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு போட்டி போட்டுட்ருக்குறாங்க. அப்போது இங்கே கீழே உள்ளுக்குள்ளே எலெக்ஷனுக்காக வேலை செய்கிற இடத்துல திமுகவும் காங்கிரஸும் ஜெல்லாவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்போ இத்துணை பிரச்சனைக்கு அப்புறம். நல்ல கேள்வி. ஆனால் காங்கிரஸுக்கு தொண்டர்கள் எங்கே இருக்காங்க? திமுக தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் இணைந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே எங்கே இருக்கிறாங்க? நீங்கள் கடந்த 5 வருடங்கள் எடுத்துக்கோங்க. பிஜேபி இங்கே என்ன வளர்ந்துருக்குது, அண்ணாமலை எப்படி முன்னணியில் வந்திருக்கிறாரு, சரியோ தப்போ அவர் ஆக்டிவாக அவங்க வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி காங்கிரஸ் வேலை செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டையே நடுநடுங்க வைத்த ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம். இப்போ 100 நாள் வேலை திட்டம் வந்திருக்கு, பட்ஜெட் வந்திருக்குது, மெட்ரோவுக்கு அனுமதி கொடுக்கல, திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் திமுக உறுதியாக நின்று அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு விடலை, கோர்ட்டு உத்தரவு இருந்துமே. ஆனால் மாணிக்கம் தாகூர் என்ன பண்ணார்? லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மதசார்பற்ற அணி இங்கே சங்கிகள் கலவரம் முயற்சி பண்ணுறாங்கன்னு எதை போராட்டம் நடத்தினாரா? அப்போ ஒரு கட்சி என்பது மக்களிடையே போராட்டம் செய்து தான் வர முடியும், வளர முடியும். அப்படி எதுவும் நீங்கள் பண்ணலை. கடந்த தேர்தலில் எல்லாம் காங்கிரஸ் எம்பிக்களுக்கு வேலை பார்த்ததுலாம் திமுக தொண்டர்கள் தான். இப்போ ஸ்டாலினே என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த தொகுதிகளுக்கு போய் கூட்டணி கட்சி போட்டியிடுகின்ற இடங்களில் கூட்டணி கட்சி தோல்வியிட்டால் அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், இப்படி சொல்லி தான் அவர் வேலையை வாங்கினார். அதனால் ஜெல்லாகிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்வது போல் திமுக தொண்டர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒட்டுமொத்த நலனே தலைவர் சொல்லிட்டாரு, பழச மறந்துட்டு நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற முறையில் அவங்க செய்வாங்களே தவிர, காங்கிரஸ் கட்சிக்கு கன்னியாகுமரியில் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு கொஞ்சம் இருக்குங்க. இப்போ 2014 தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் தனித்து நின்று போட்டியிட்டதுனால தான் பிஜேபி பொன் ராதாகிருஷ்ணன் அங்கே ஜெயிக்கிறாரு. அதை தாண்டி கொஞ்சம் தூத்துக்குடி, கொஞ்சம் திருநெல்வேலியில் சில பாக்கெட்ஸை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. சொல்லப்போனால் அதனுடைய ஓட் ஷேரை ஒரு தொகுதி குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த தேர்தல் என்பது ஒரு 4 முனை போட்டி, கடுமையான 3 முனை போட்டின்றதுனால ஒரு 1000-2000 ஓட்டு கூட முக்கியம் தான். அதனால தான் காங்கிரஸை தக்க வைத்துக்கொள்ள முதலமைச்சர் விரும்புகிறாரு. அந்த நோக்கத்தில் திமுகவை வேலை செய்ய வைக்க அவரால் முடியும். அந்த பிரச்சனை வராது. இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இதை அப்போ ஒரு கால் திமுக தொண்டர்களுக்கு வெறுப்பு வந்தால் யார் மேலே வரும்? மாணிக்கம் தாகூர் மேலே வரும், பிரவீன் சக்கரவர்த்தி மேலே வரும், கிரீஷ் சோடங்கர் மேலே வரும். இவங்க 3 பேருமே இங்கே போட்டியிட போகிறது இல்லையா? மற்ற 18 எம்எல்ஏக்கள் ஆதரிக்கிறாங்க, செல்வ பெருந்தகை ஆதரிக்கிறாரு, மற்ற காங்கிரஸ் சீனியர் லீடர்ஸ் எல்லாம் ஆதரிக்கிறாங்க. சொல்லப்போனால் கோபண்ணாலாம் நேற்று டிவி பேட்டியில் சொல்லும் பொழுது, டிவிக்கு கூட நம்ம கூட்டணி போனால் காங்கிரஸ் தற்கொலை செய்வதற்கு சமமானது இப்படின்னே அவர் சொல்கிறாரு. கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்கிறாரு? அவங்க இளைஞர்களை கவர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது, அவங்க காங்கிரஸினுடைய சக்தியை புரிஞ்சிருக்காங்க, அப்போ இவர் தற்கொலைன்னே அவர் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஜெல் ஆகும். ஏன்னா அவர் இப்போ 99% காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கணும் என்பதை வலியுறுத்துகிறது. இப்போல்லாம் டிபேட்டில் ஓப்பனாக பேசுகிறாங்க. அது தப்பு அப்படின்றதே அல்புகாரியாக இருக்கட்டும், வர்றவங்களாக இருக்கட்டும், பீட்டர் அல்போன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். எஸ் சார். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல தாவேக்கா பற்றியும் பேசுகிறதுனால அதை இப்போ அப்டேட்டாக விஜய் பேச ஆரம்பிச்சிட்டாரு தஞ்சையில். இப்போது ஆஸ் யூஷுவல் ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிலாம் இப்போது எதுகை முனையில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல விஜய்க்கு தற்போது நிறைய அவர் பற்றின பல்வேறு சர்ச்சைகள்லாம் போயிட்டுருக்கிற சூழலையும் கூட அவருக்கான ஆதரவுன்றது மக்கள்கிட்ட பெருகிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அது மோரோவர் அவர் ஒரு பாஜகவிற்காக பேசுகிறார், பாஜகவை எதிர்த்து பேசுறதில்ல அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு பதிலாக
விஜய் பாஜகவிற்கு எதிராக பேசுவதாக நான் பேசியதை திருத்து பேசுகின்றனர் அப்படின்னு பதில் சொல்றாரு. சிறுபான்மை சகோதரர்களை பயமுறுத்தி ஏமாற்று வேலை செய்வாங்களே, அதை இனிமேல் செய்ய முடியாது என தெரிந்து கொண்டு நான் பேசுவதை திருத்து பேசி தில்லுமுள்ளு வேலை செய்கின்றனர் திமுகவினர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவருடைய இந்த பேச்சுக்கள் மக்கள் மத்தியில எடுபட்டுக்கிட்டு இருக்கா. அண்ட் மோரோவர் டெல்லிக்கு பிஜேபி எதிர்க்கிறதுன்னு எங்க இருக்கு? எதிர்க்கலைன்னு சொல்லி திமுக வந்து திருத்தி பேசுகிறார்கள் தான் இருக்கே தவிர எதிர்க்கிறேன்னு வந்து எங்க இருக்கு? நீங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகே இவருடைய கிராஃப் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி மேலே ஏறிட்டு இருந்தது, இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படம் வெளியே வரல. இதுக்கு பிறகு அவர் ஒரு வார்த்தை கூட பிஜேபியை அட்டாக் பண்ணி அவர் பேசலை. அது பட்ஜெட்டாக இருக்கட்டும், மெட்ரோ திட்டங்கள் நிதி மறுக்கிறதா இருக்கட்டும், எது குறித்தும் அவர் வந்து வாய் திறக்கலை. இங்கே இப்போ கிறிஸ்மஸ் கேக்கு வெட்டி கொண்டாடினார் போன டிசம்பரில். அதே நாள் அன்னைக்கு வட இந்தியாவில் கிறிஸ்தவர்கள், பாதிரியார்கள், சர்ச்செல்லாம் தாக்கப்படுறாங்க. அதை கண்டித்து அறிக்கை விடலை. திருப்பரங்குன்றத்தில் இந்துத்துவா கோஷ்டியினர் கலவரம் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு இவர் வாயை திறக்கலை. அதனால் அவர் வந்து திமுகவை திரும்ப திரும்ப அதிகமாக திட்டுவதன் மூலமாக அந்த திட்டுறதுலையும் கூட ஒரு என்ன சொல்கிறது, மேலோட்டமாக திட்டார். ஒரு வெறுப்புணர்வு வர்ற மாதிரி திட்டாரே தவிர திமுக ஆட்சியில் என்ன நல்லது கெட்டது நடந்திருக்கு, ஏன் அதை அகற்ற வேண்டும், மாற்றாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம். அவர் மாற்றுன்னு சொல்கிறது நான் முதலமைச்சராக ஆகிறேன். எப்படி இந்த மாணிக்கம் தாகூர் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு சுயநல முழக்கத்தை முன் வச்சாரோ, தாவேகா ஜெயிக்கணும், நான் விஜய் முதலமைச்சராகணும் இப்படின்ற ஒரு சுயநல முழக்கத்தை தான் வைக்கிறாரே தவிர விஜய் வந்து மக்கள் நலன் சார்ந்த அரசியல் முழக்கத்தை முன்னிலைப்படுத்தவில்லை. அவருடைய பேச்சாளர்களும் வந்து தளபதி முதலமைச்சர் ஆவார் இதுதான் பேசுகிறாங்களே தவிர என்னையா நீ செய்ய போகிற, திமுக செய்யாதது, அதிமுக செய்யாதது நீ என்ன செய்ய போகிற, என்னப்பா அது வெயிட் பண்ணுங்க, தேர்தல் அறிக்கை வரும், அப்போ உங்கள்கிட்ட அரசியலே வந்து இல்லையே. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு ஆட்டம் பாம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னார். இப்போ இந்த ஆட்டம் பாம் வந்து நமத்து போயிருச்சே, ஒரு கட்சி கூட போய் சேரலையே. ஒரு குட்டி குட்டி கட்சி, ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் கூட இன்றைக்கி திமுகவோ அதிமுக நோக்கி போயிட்டு இருக்குதே தவிர தேமுக பற்றி சொன்னாங்க போகலை, டிடிவி தினகரனை பற்றி சொன்னாங்க அவர் வந்து போகலை, ஓபிஎஸ் சொன்னாங்க அவர் போகலை. இப்போ யாருமே வராத கடையில் விஜய் வந்து டீ ஆற்றினா என்ன, ஆற்றலைன்னா என்ன. இப்போ அவர் மனைவி அந்த சங்கீதா பிரச்சனைலாம் வந்த பிறகு கண்டிப்பாக அது பெண்கள் மத்தியில் அவர் ரசிகர்களை மாற்ற முடியாதுங்க. அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அரசியலும் தெரியாது. அவங்கள்ட்ட போய் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள் கொள்கை தலைவர் 5 பேரை சொல்லுப்பான்னா எங்கள் தளபதி தான் தலைவர்ன்றுவாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ தொகுதி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 400 தொகுதி இருக்குன்பாங்க. அப்புறம் வந்து எப்படி ஜெயிப்பார், அது தளபதி பிஎம்மாக கூட ஜெயிச்சிருவார் அப்படிம்பாங்க. அவங்க வந்து சங்கீதாவின்ற ஒரு பெண்மணியின் சோகத்தை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியவங்க இல்லை. ஆனால் ஜென்ரல் வாக்காளர் இருக்காங்க இல்லையா, அவங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவரை நம்ம திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு பார்த்தோம், அதுக்கு ஃபிட்டான ஆள் இவர் இல்லை அப்படின்ற முறையில் அது வந்து குறையும். ரெண்டாவது மாதத்துக்கு ஒருக்க தான் வெளியே வராரு. இருக்கிறது 234 தொகுதி. அதுக்கு என்ன கண்டிஷன் போட்டுக்கிறாருன்னா, என்னை முதலமைச்சராக ஜெயிக்க வச்சிங்கன்னா ஒவ்வொரு கிராமமாக நான் வந்து பார்ப்பேன். இப்படி எந்த தலைவராக சொல்லுவாங்களா? ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி தான் கிராமமாக மக்களை வந்து சந்திப்பாங்களே தவிர என்னை அதுக்கும் கண்டிஷன் போடுறாரு. நான் அவங்க கிராமத்துக்கு வரேன்னா என்னை முதலமைச்சர் ஆக்குங்க. இப்படிப்பட்ட அரசியலையும் ஒரு அரசியல் தலைவரையும் வந்து இந்தியாவே இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இதில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல இவர் பாஜகவையும் திமுகவையும் தோழமைகள் 2 பேரும் தான், அண்டர் டீலிங் அப்படின்ற மாதிரி தான். இப்போ இங்கே டெல்லின்னு இங்கேருந்து பேசுவாங்க, பட் ஏதாவது கேஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு வெள்ளைக்குடை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது மூலமாக பாஜகவையும் திமுகவையும் ஒரே தட்டில் தான் விஜய் வைக்க பார்க்குறாரு. அப்போ அது மூலமாக இங்கே திமுகவை திட்டுவதெல்லாம் பாஜகவுக்கும் போய் சேரும் போலன்ற மாதிரியான. அண்ட் மொரோவர் இதில் எக்ஸாக்டாக குறிப்பிட்டு கேட்டோன்னா சட்டமன்ற தேர்தலில் நம்ம திமுகவுக்கு எதிராக தானே பேசியாக வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தாவேகாவினர் சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்ஸை அப்படி பார்க்கக்கூடாதா? அது அப்போ வந்து இந்தியாவை ஆளுகின்ற கட்சி அது, இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு வருதா வரலையா? அப்போ ஒன்றிய அரசு இந்தியாவை முழுக்க ஆளுகிறது, தமிழ்நாடும் அதில் வந்து ஒரு அங்கம். அப்போ இந்தியா முழுவதுக்கும் போடுற திட்டங்கள், ஜிஎஸ்டி, பட்ஜெட்டு, இது வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படாதா? அப்போ வந்து ஒன்றியத்தில் ஆளுகின்ற ஒரு கட்சியை பற்றி நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமா வேண்டாமா? இப்போ தமிழ்நாடு இந்தியாவில் இல்லாமல் ஒரு தனி சுதந்திர நாடாக இருந்ததுன்னா விஜய் சொல்கிறத வந்து வாஸ்தவம்னு வச்சுக்கலாம். இது வந்து சட்டமன்ற தேர்தல், இதுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும். இந்தியாவுக்குள்ளே தானே இருக்கிறோம் பாஸ். அப்போ இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்தியாவை ஆளுகின்ற கட்சி தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய
ஒரு அரசாங்கத்தை பற்றி நீங்கள் எதிர்த்து பேசலை அப்படின்னு சொன்னால் இது உங்களுடைய அரசியல் சாணக்கியத்தனமா ஒரு நரித்தந்திரமா? அப்போ திட்டமிட்டே நீங்கள் பேச வந்து மறுக்கிறீங்க. இதுதான் வந்து யதார்த்தம். அதனால தான் அவர் அப்படி சொல்லி தப்பிக்க பார்க்குறாரு. இங்கே ஆளுங்கட்சி திமுக தான். திமுக வந்து வரிசையாக பட்டியல் போடுதே, எங்களுக்கு வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் 2000 கோடி கொடுக்கல, ஜல்ஜீவன் திட்டத்தில் அதுலேயும் ஒரு 2000க்கு மேலே கோடி வரலை, கல்வி நிதி 3458 கோடி வரலை, பட்ஜெட்டில் போதுமான நிதி ஒதுக்கலை, பேரிடர் நிதி கேட்கும்போது அவங்க தரலை, குஜராத்துக்கும் பீகாருக்கும் வந்து கொடுக்குறாங்க, ₹1 நம்ம வரியாக அனுப்பணும்னா 29 காசு தான் நமக்கு வந்து வருது. அப்போ இதையும் மீறி சமூக நலத்திட்டங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய சுமையில் வந்து இருக்கும் திமுக அரசாங்கம். அப்போ இதை பற்றிலாம் எதுவும் கண்டிக்காமல் அமைதியாக இருந்துவிட்டு இவர் வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து ஏன் திமுக கூட்டணிக்கு போகுது அப்படின்னு சொன்னால் அவங்க பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி, காங்கிரஸ், ராகுல் காந்தி, ஸ்டாலின் இதெல்லாம் பார்த்து தான் சிறுபான்மை மக்கள் முடிவு பண்ணுறாங்க. அடுத்தது இவங்களுக்கிடையே வந்து ஒரு அண்டர் டீலிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரணங்கள், ஆதாரங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும். என்ன அண்டர் டீலிங்கு? இன்றைக்கி பிஜேபியோடைய நோக்கமே என்ன? கழகங்கள் இல்லாத தமிழகம். அதில் குறிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இது பெரியார் சித்தாந்தம், இந்துத்துவாவுக்கு எதிரான சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்துகிறாங்க, இந்த திராவிட மாடல் அப்படின்றத வந்து பொய், இப்படி தானே பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த பிஜேபியோடைய நோக்கமே திமுகவை அழிக்க வேணும், திராவிட இயக்கத்தை அழிக்கணும். இது வெளிப்படையாகவே அண்ணாமலையிலேருந்து தமிழிசை வரைக்கும், எல்முருகன் வரைக்கும் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எடுத்துக்கங்க. அப்படி ஒரு அண்டர் டீலிங் இருந்ததுன்னா திமுக வந்து தீபத்தை ஏற்றுவதை அனுமதிச்சிருக்கணும்ல, ஏன் அனுமதிக்கலை? அப்போ இங்கே வந்து ஒரு மத கலவரம் வந்துடக்கூடாது, சிறுபான்மை மக்களின் உரிமையை வந்து பறிபோயிடக்கூடாது, அந்த எண்ணத்தின் காரணமாக தான் இருந்தாங்க. நீ பிஜேபியோட அண்டர் டீலிங் இருக்கிறதுனால தான் திருப்பரங்குன்றத்தை பற்றி நீ பேசலை. இல்லை இப்போ மைக்கேல்பட்டி பற்றி சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் வந்து போட்டிருக்குது. அப்போ அண்ணாமலையை கண்டித்து நீ அறிக்கை விட்டியா? அண்ணாமலை தானே மத மாற்றத்துக்காக நடக்குதுன்னு வீடியோ எல்லாம் விட்டு ஒரு கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்ணாரு, அதில் நீ வந்து அறிக்கை வெளியிட்டியா? அப்போ எந்த தருணத்திலையும் பிஜேபியை பற்றி வாய் திறக்காமல் இவர் தான் பிஜேபியின் பி டீமாக இருக்கிறாரே தவிர திமுகவை வந்து ஒரு பி டீமாக இருக்குன்னு சொல்வதற்கு அவர் போதுமான ஆதாரங்கள், விளக்கங்கள், காரண காரியங்கள் எதையும் அவர் வந்து சொல்லலை. ஓகே, இதில் என்டிஏ கூட்டணி அப்படின்னு வரும்போது அவங்களுக்குள்ள இப்போ பாஜகவும் அதிக சீட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் இங்கே பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக முடிவு எட்டாததுனால தான் இபிஎஸ் போய் அமித்ஷாவை சந்தித்து பேசிட்டு வந்தார். பட் வந்தவர் சிரிச்சுக்கிட்டே வந்தார். ஸோ அதிமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை தான் அவர் வாங்கிட்டு வந்திருக்கிறார், பேசிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் அதிமுகவினர் பார்க்குறாங்க. என்ன நடக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சீட்டை வந்து லம்பா வாங்குவாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து திமுகவில் வந்து அதிக சீட்டு வைக்கணும்னு சொன்னது வந்து கோரிக்கை, ஒரு ப்ரேயர். ஆனால் பிஜேபி எங்களுக்கு அதிக சீட்டு வேணும்னு அதிமுகட்ட வைக்கிறது வந்து கோரிக்கை இல்லை, அது வந்து உத்தரவு. நீங்கள் வந்து கேட்டால் கொடுத்து தான் ஆகணும். இங்கே மோடி வந்து 2-3 வாட்டி வந்துட்டு போயிட்டார். அவர் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், திமுக ஆட்சி வந்து ஊழல் வாரிசு ஆட்சி வந்து ஒழிக்கப்படும், இப்படி தான் பேசுகிறாரே தவிர எடப்பாடி முதலமைச்சர் ஆவார், அதிமுக பெரும்பான்மையாக ஆட்சி செய்யணும் அவர் வாயை திறக்கலை. பாஜகவுடைய எண்ணம் என்னன்னா இந்த தேர்தலோட அதிமுக வந்து செல்வாக்கு குறையும், எடப்பாடி வந்து அதோட முடிஞ்சிடுவார், அந்த இடத்த நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுன்றது அவங்களுடைய நோக்கம். ஜெயிக்கணுன்றதான் அவங்களுக்கு பெரிய நோக்கம் இல்லை. அவங்க காங்கிரஸே 41 இடம் கேட்கும்போது எனக்கு 50-60 இடம் நீ கொடுத்து தான் ஆகணும், நான் ரெண்டாவது மற்ற கூட்டணி கட்சிகளை நான் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு ஒரு சீட்டெல்லாம் நான் தான் வந்து கொடுக்கணும், இதை அவங்க வந்து உத்தரவு போடுவாங்க. எடப்பாடி அதை மறுக்க முடியாது. அந்த சீட்டில் எண்ணிக்கை வந்து இப்போ வரைக்கும் இது ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதும் பாஜக இந்த மாதிரி விஷயங்கள் முன்வைக்கிறது தான், அழுத்தம் கொடுக்கறது தான். ஆனால் கடைசியில் இபிஎஸ் எடுக்கிற முடிவுகள் தானே வந்து இப்போது கடைசியில் அந்த சீட் ஒதுக்கப்படுறதுல, ஆட்சியல் பங்கு இல்லை அப்படிங்கிறதுல, இந்த மாதிரி விஷயங்கள் இபிஎஸ்னுடைய முடிவுகள் தானே நிலைநாட்டப்படுதுன்றாங்கல்ல அதிமுகவினர். அதை ராஜதந்திரமாக சாணக்கியத்தனமாக இபிஎஸ் தான் இந்த சாதிக்கிறாரு அப்படின்னு இல்லை. இந்த முழக்கம் வந்து 21 தேர்தலில் வைக்கப்படலை. இந்த முழக்கம் வந்து 26 தேர்தலில் தான் வைக்கப்படுது. எது? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக தொகுதி பங்கீடுகள், அதிக தொகுதியும் இப்போ தான் அவங்க முன்வைக்கிறாங்க. ஏன்னா பாராளுமன்றத்தில் பிரிஞ்சு நின்னாங்க இல்லையா, நாங்கள் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கிறோம், அதுக்கு தகுந்தபடி எங்களுக்கு கொடுங்க. நான் என்ன சொல்ல வரேன், போன முறை வாங்கின தொகுதிகளை விட பிஜேபி அதிக தொகுதிகள் வாங்கும். 1. 2வது, மற்ற கூட்டணி கட்சிகளை தாமரை சின்னத்தில் போட்டியிட வைக்கும். மற்றவங்களுக்கு வாங்குறாங்க இல்லையா அவங்க மற்ற கட்சிகளுக்கு, அதை வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிட வைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. அதை கூட்டினீங்க அப்படின்னா ஒரு சைஸபிள் வந்து வரும்.
ஒரு கால் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் ஒரு தொங்கு நிலை சட்டமன்றம் வந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து மகாராஷ்டிரா இது மாதிரி ஒரு ப்ளே பண்ணி நம்ம வந்து அமைச்சர்களும் ஆகலாம், ஆட்சியிலையும் பங்கு பெறலாம். அப்படி ஒரு கேம் பிளானும் அவங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்தது பிஜேபி வந்து காங்கிரஸை வந்து விஜய் பக்கம் போகிறதுக்கு பிஜேபியே முதல்ல விடாது. அதுவும் பிஜேபியுடைய நோக்கம். ஏன்னா காங்கிரஸ் இல்லாத பாரதம் தான் அவங்களுடைய அகில இந்திய அளவிலான அவங்களுடைய நிலைப்பாடு. அப்போ காங்கிரஸ் விஜய் கூட போய் சேர்ந்து இருந்துச்சுன்னா விஜயை உண்டு இல்லைன்னு பிஜேபி வந்து பண்ணிடும். அதனால் விஜயே டோரை க்ளோஸ் பண்ணிடுவார். காங்கிரஸ் இல்லை சார், இந்த வாட்டி விட்டுருங்க சார், அப்புறம் பார்த்துக்கு சார், அப்படி தான் அவர் சொல்ல முடியும். அதனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் வந்து ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கணிசமான சீட்டுகளை வந்து வாங்குவாங்க. எடப்பாடி அதை மறுக்க முடியாத இடத்துல தான் இருக்கிறார். ஏன்னா இப்போ எடப்பாடி கட்சியில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம், இந்த மாதிரி ராஜேந்திர பாலாஜி, அப்புறம் செல்லூர் ராஜு, இவங்க தான் வந்து தங்கள் தொகுதிகளுக்கு பணத்தை இறக்கி வந்து செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களே தவிர மற்ற எம்எல்ஏக்கள் போட்டி போட வருவதற்கும் தயாராக இல்லை, செலவழிக்கிறதுக்கும் தயாராக இல்லை, அவங்களுக்கு காசு இறக்கிறதுக்கு எடப்பாடியும் தயாராக இல்லை. இப்படி ஒரு பிரச்சனை அங்கே வந்து இருக்குது. அதனால் வந்து இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக செலவு பண்ணும். எப்படியும் கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க செலவு பண்ணுவாங்க. இப்போ அதிமுக வந்து அப்படி ஒரு பயம் இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்க வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு எப்படின்னு பார்ப்பாங்களே தவிர தமிழ்நாடு முழுக்க எப்படி வெற்றி பெறணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டே ஒரு நம்பிக்கை இல்லை. என்னத்தை சொல்கிறது அப்படி. அது மாதிரி அதிமுக அந்த வாக்காளர் பேஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பெரிய உடைப்பு ஏற்பட்டிருக்குது. சார் அந்த பாயிண்ட்டுக்கு வரேங்க சார். அதில் தான் இப்போது சசிகலா புது கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஓபிஎஸ் திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு, இன்னும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாம் போய் அந்த பக்கம் சேர்ந்துருக்கிறாங்க, ஒரு சிலர் அதிமுக வந்திருக்கிறாங்க. பட் இது மூலமாக தென் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு வாக்கு சரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சரியும். ஏன்னா இந்த பிரச்சாரத்தை போன தேர்தலில் டிடிவியை ஆழமாக விதைச்சிட்டாரு. 10.5 வன்னியர் இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அவர் கவுண்டர் தலைவராக தான் இருக்கிறாரு, முக்குளத்தோரை புறக்கணிச்சிட்டாரு, நம்ம தென் மாவட்டங்களை வந்து புறக்கணிச்சிட்டாரு. இந்த பிரச்சாரத்தை ஸ்ட்ராங்காக விதைச்சிட்டாரு. அதன் மூலம் தான் 20-30 தொகுதிகளில் அதிமுக தோற்பதற்கு தினகரன் காரணமாக இருந்தார். ஆனால் இப்போ டிடிவியே இந்த பக்கம் தான். ஆனால் அந்த பிரச்சாரம் அப்படியே இருக்குது. அந்த பிரச்சாரமும் அதை மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டதும் அதை மாற்ற முடியல. அவங்க வந்து டிடிவி வந்து துரோகின்னு சொல்லிட்டு எடப்பாடிகிட்ட போய் சேர்ந்ததை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. எடப்பாடியை சாதி கடந்த தலைவராக அதிமுக தொண்டர்கள் பார்க்கவில்லை. அவரை வந்து ஒரு கவுண்டர் தலைவராக தான் பார்க்குறாங்க. இவர் என்னதான் குரு பூஜைக்கு வந்து பசும்பொன் போனாலும் கூட அந்த முக்குளத்தோர் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஏன்னா ஜெயலலிதா சசிகலாலாம் ஆட்சியில் இருந்தபோது அது வந்து அதிமுகவே ஒரு முக்குளத்தோர் கட்சின்ற மாதிரி இருந்தது, நம்ம கட்சி அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி அதை வந்து கவுண்டர் வந்து பறிச்சிட்டாரு, இந்த எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லாரும் சாதி பார்த்து ஓட்டு போடுறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு அந்த ஃபேக்டர் வந்து வேலை செய்யும். அதன்படி பார்த்தாலும் தினகரன் போட்ட அந்த பிரச்சாரத்தை வந்து சசிகலா அறுவடை செய்வார். சசிகலா வந்து இப்போ ஆக்டிவாக பிரச்சாரம் பண்ணணும் கூட இல்லை. இப்போ கட்சி கொடி அறிமுகப்படுத்திட்டாங்க, எடப்பாடி எப்படியாவது தோக்கடிங்கன்னு சொல்லிட்டாங்க. வேட்பாளர் நிறுத்தலைன்னாலும் கூட அந்த ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு எதிராகத்தான் விழும் அப்படின்றது நிஜம். அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து அதிமுக வந்து தோல்வி அடைந்து விட்டதுன்னு தான் சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ் ஒன்று சொல்லியிருக்கார் இல்லையா, தென் மாவட்டங்களில் எந்த தலைவரையும் வளர விடுவதற்கு எடப்பாடி வந்து அனுமதிக்கவில்லை. அது மறைமுகமாக இந்த சாதியை குறிப்பிடுவதாக தான் அது எடுபடும். அதனால் ஓபிஎஸ் திமுக வந்ததாக இருக்கட்டும், சசிகலா தனித்து போட்டியிடுவதாக இருக்கட்டும், அது கண்டிப்பாக டிடிவி தினகரனை விட அதிக அளவில் அது வேலை செய்யும். அதிமுகவுக்கு வந்து கண்டிப்பாக அது வாக்குகளை குறைக்கும். இங்கே இன்னும் ஒன்று சொல்கிறாங்க சார், அது நிறைவாக கேட்டு முடிக்கலான்றீங்க. அதாவது இப்போ சசிகலா தனிக்கட்சி ஆரம்பிக்கிற சசிகலா கடைசி நேரத்தில் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் அந்த வாக்கு வங்கி விஜய்க்கு போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறாங்களா, அது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சசிகலா வந்து ஜெயலலிதா கூட ஒரு ராணி மாதிரி வாழ்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு நாட்டுக்கு தலைவர் மாதிரி தன்னை நினச்சிருக்கிறவங்க. அவங்க வந்து இன்னொரு தலைவரை போய் தலைவராக ஏற்றுக்குவாங்கறா அப்படின்றது ஒரு சந்தேகம். அடுத்தது விஜய்கிட்ட என்ன பிரச்சனைனா, இவங்க சொத்து குவிப்பு வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு 4 ஆண்டு சிறைக்கு போயிட்டு வந்தாங்க. அப்புறம் ஊழல் சக்தி தீய சக்தின்னு சசிகலாவை மேடையில் பக்கத்தில் வச்சுட்டு பேச முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் வந்து எல்லாம் ட்ரோல் பண்ணியே வெளுத்துருவாங்க. அதனால் வந்து விஜய்க்கும் தர்ம சங்கடம் இருக்குது, சசிகலாவுக்கும் தர்ம சங்கடம் இருக்குது. அதனால் அவங்க அப்படி ஆதரிக்கிறது அப்படின்றது வந்து பிரச்சனை. ஆதரிச்சுட்டா விஜயை டேமேஜ் பண்ணிடுவாங்க. சசிகலாவுக்கும் அது வந்து ஒரு உரிய மரியாதையெல்லாம் வந்து கிடைக்காது. அவங்க வந்து இப்போ
பிஜேபி வந்து பிஜேபி தான் இவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணம் அப்படின்னு சசிகலா நம்புகிறாங்க. ஏன்னா அந்த அந்த வழக்கை வந்து லிஸ்ட்டு போட்டு தீர்ப்பு இத்தனாம் தேதி அறிவிக்கிறோம் அப்படின்றது கரெக்டாக இவங்க வந்து முதலமைச்சராக பதவியேற்கிற அன்னைக்கு தான், அந்த நாட்களில் தான் தீர்ப்பு வருது, 4 ஆண்டு சிறை அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம பிஜேபி நம்மளை வந்து பழி வாங்கியிருக்குது, எடப்பாடி வந்து துரோகம் பண்ணிட்டாரு, அதனால் எடப்பாடி வந்து எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். விஜயை வெற்றி பெற வைக்கணுன்றது அவங்களுடைய நோக்கம் வந்து இல்லை. அதனால் இப்போ ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்ததை கூட அவங்க ரொம்ப கண்டிக்கலை. இது ஒரு துரதிர்ஷ்டமான முடிவு அப்படின்னு சொல்லி தான் கண்டிச்சிருக்காங்களே தவிர, அவங்க வந்து எடப்பாடியும் பிஜேபியும் தான் அவங்க எதிரியாக பார்ப்பாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறையுது. திமுக மீதான இந்த ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை பண்ணுற அளவுக்கு என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இருக்கா? அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கான தேர்தல் முடிவுகள் எப்படிலாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. 96 இருந்தது போல் அல்லது 2011 இருந்தது போல் ஒரு பெரிய எதிர்ப்பு அலை என்பது வந்து இல்லை. பல சர்வேகள், நீங்கள் சி ஓட்டர் சர்வேயாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் சர்வேயாக இருக்கட்டும், இப்போ இந்த ஐபிசியில் இவர் இதையா எடுத்த சர்வேயாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒரு பயாஸாக இருக்கிறாங்களோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஜென்ரல் பெர்செப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய எதிர்ப்பு அலை வந்து மக்கள்கிட்ட வந்து இல்லை அப்படின்னு தான் தோணுது. அடுத்தது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி அமைச்சிருக்கிறதுல எதிர்பார்த்தபடி அவங்க கூட்டணியே பிரச்சனைக்குரிய கூட்டணியாக இருக்குது. அன்புமணி ராமதாஸ் வந்திருக்காரு, ஐயா ராமதாஸ் வெளியே இருக்கிறாரு. இப்போ ஐயா ராமதாஸுக்காக வன்னிய மக்கள் ஓட்டு போடுவாங்களா, அன்புமணிக்கு ஓட்டு போடுவாங்களா, இது ஒரு பிரச்சனை. தேமுதிகவை வந்து எப்படியாவது கொண்டு வரணும்னு பார்த்தாங்க, அது முடியலை. அடுத்தது டிடிவி தினகரன் வந்தும் ஒட்டாமல் இருக்கிறார். நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், நான் வேட்பாளர்களை தான் நியமிப்பேன், நான் பிஜேபிகிட்ட தான் டீலிங் பேசுவேன், இப்படி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு கூட்டணியாக ஃபுல் எஃபர்ட் போட்டு அவங்க ஃபீல்டுக்குள்ளே வந்த மாதிரி தெரியலை. அடுத்தது திமுக வந்து மேசிவாக மாநாடு நடத்துகிறதா இருக்கட்டும், இளைஞரணி மாநாடாக இருக்கட்டும், பூத் ஏஜென்ட் மாநாடாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிகளையும் செஞ்சிட்ருக்கிறாங்க. பூத் கமிட்டி அமைக்கிறது, வீடுகளை போய் பிரச்சாரம் பண்ணுறது, அதை வந்து நீங்கள் அதிமுகவினுடைய செயல்பாட்டை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அடுத்தது விஜய் வந்து சில இடங்களில் வந்து வாக்குகளை கொஞ்சம் பிரிப்பார் அப்படின்னு நம்பப்படுகிறது. சில இடங்களில் வந்து 2வது இடம் வர்றதுக்கு விஜய்க்கும் அதிமுகவுக்குமே போட்டி இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால் கூட்டி கழித்து பார்த்தாலும் அதிமுக வந்து அந்த முன்னாள் அமைச்சர்கள் பெரிய பணம் செலவழித்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர மற்ற இடங்கள்லாம் அவங்க வந்து வெற்றி பெறுவது என்பது ரொம்ப சிரமம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்னு. பல்வேறு அரசியல் விவகாரங்கள் தொடர்பான உங்களோட பார்வைகளை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.